ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கொண்டக்கடலை வடை எப்படி செய்யலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை ஃபலாஃபெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரபிக் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கப் ஒரு 200 கிராம் கொண்டக்கடலையை, வெள்ளை கொண்டக்கடலையை ஒரு நைட்டு ஃபுல்லாக இல்லது குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் உப்பு. இது போக பார்ஸ்லி இலை கிடைச்சா அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள். வழக்கமாக நம்ம வடைக்கு மாவை அரைச்சி அதில் இதெல்லாம் போட்டு கலந்துப்போம். இதில் கொஞ்சம் சேஞ்சஸ். முதல்ல இதில் எல்லாத்தையும் கலந்துக்க போகிறோம். அப்புறம் ஃபுட் ப்ராசஸர்லையோ இல்லது மிக்சிலையோ அடிச்சுக்க போகிறோம். எப்படி அடிச்சுக்கணும்னா நல்லா கொரப்பாக இருக்கணும். ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் நைஸாக அரைச்சா போதும். மற்ற பகுதியெல்லாம் கொரன்னு இருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த வடை நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் பார்ஸ்லி சேர்த்திங்கன்னா இந்த மாவே கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாட்டினாலும் பரவாயில்ல. நீங்கள் கருவேப்பிலை சேர்க்க வேண்டியதில்லை. இதுக்கு மல்லிக்கீரை மட்டுமே போதுமானது. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம மிக்சியில் இது ஃபுட் ப்ராசஸரில் அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அடித்து வச்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொரன்னு அடிச்சுக்கணும். இதை திருப்பி அடிக்கையில் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா இருக்காது. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வடையை தட்டி வச்சுக்கலாம். இது மற்ற வடை, பருப்பு வடை மாதிரி நம்ம மெல்லிசாக தட்டக்கூடாது. இது நம்ம கட்லெட் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அகலமாக வேண்டாம், சின்ன சின்னதாக கட்லெட் செய்கிற மாதிரி சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சேவ் பண்ணிக்கணும். எல்லா வடையும் ஒரே சைஸாக சேவ் பண்ணிக்கோங்க. இது அரபு நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வடையை செஞ்சு நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு கொஞ்சம் சாஸ்லாம் வச்சு ஒரு ரொட்டி அல்லது ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம வேறு ஒரு ரெசிப்பியில் பார்ப்போம். இப்போ நம்ம தனியாக வடை மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்ச பின்னால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா கொண்டக்கடலை குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நம்ம உளுந்து வடை மாதிரி கிடையாது. உளுந்து வடைனா உடனே உங்களுக்கு கிறிஸ்பி ஆகிடும். இது குக் ஆகிறதுக்கு நேரம் எடுத்துக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் மட்டும் மொறுமொறுன்னு ஆகிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பின்னால் நம்ம ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கலாம். இந்த மாவை நம்ம செஞ்சு ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படையில் கூட பொரிச்சுக்கலாம். உடனே கெட்டு போகாது. இது ஒரு பக்கம் நல்ல வெந்து கிறிஸ்பியான பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வழக்கமான வடை கலர். வழக்கமாக லைட் ப்ரௌனாக இருக்கையில் எடுப்போம். இது அதை விட கொஞ்சம் டார்க்கான பிறகு தான் இந்த வடையை நம்ம எடுப்போம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்ல கிறிஸ்பியான பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் வடை ரெடி ஆயிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துடலாம். இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான். பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா உள்ளே நல்ல சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு கொண்டக்கடலை மட்டும் ஊறினா போதும். நமக்கு வேற எந்த பொருட்களும் வெளியிலேருந்து தேவைப்படாது. ரொம்ப எளிதான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.